ஏன்னா இன்றைக்கி பலகீனம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செக்ஸுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லாத அளவுக்கு இன்றைக்கி போய்கிட்டு இருக்கிற நாடு. பிரேக் பிடுங்கின வண்டி எப்படி போயிட்டுருக்கோ அந்த அளவுக்கு செக்ஸை பற்றி ஒரு விழிப்புணர்வு இல்லை. அப்படிங்கிறதுனால தான் இந்த நிகழ்ச்சியை நான் என் தமிழ்நாட்டு சொந்தங்களுக்கு சொல்லி வரணும் அப்படிங்கிற ஆதங்கத்தில் தான் இந்த நிகழ்ச்சி சொல்கிறேன். மரணம் தான் இருக்கிறதுலே பெருசு. மரணத்துக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. ஆனால் அந்த மரணத்தை விட பெருசாக வந்து காமம். இந்த காமத்தினால இன்றைக்கி எத்தனை குடும்பங்கள் என்னென்ன மாதிரி விஷயங்களில் அழிஞ்சு போகிறாங்க தெரியுமா? ஒன்றுமே விவரம் தெரியாத சின்ன சின்ன பிள்ளைங்க வாழ்க்கையெல்லாம் கூட அந்த காம இச்சைக்காக இன்றைக்கி வீண்காய் பேப்பர்களில் பாரு, மனசு வேதனைப்பட்டு வருத்தப்பட்டு நாடு குட்டிச்சவர் ஆகிட்டு இருக்குதுங்கிறது தான் இதில் நான் இந்த விளக்கத்தை சொல்லணும் அப்படிங்கிற ஆதங்கத்தில் இதில் கையில் எடுத்து நீங்கள் வருத்தப்பட்டாலும் வேதனைப்பட்டாலும் என்ன நினச்சாலும் சரி நான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி சொல்கிறேன். ஒரு சொட்டு விந்து நீ செலவு பண்ணுறீங்க, விலை மதிக்க முடியாத விந்து. ஒரு சொட்டு விந்து கை பழக்கத்தில் தவறு செஞ்சு பண்ணுற, சுய இன்பத்தில் சக்தியை வீண் பண்ணி பழகிற, இந்த மாதிரி பண்ணும்போது உடம்புல இருக்க அங்க அவைகள் பூரா நாடி நரம்பு பூரா சீராக வலுவிழந்து எதுக்குமே பயனில்லாத அளவுக்கு போகுதில்ல. தப்பு செய்யாதரா. ஒரு சொட்டு விந்தை வீண் பண்ணினா 60 சொட்டு ரத்தம் இருக்குது. ஒரு முறைக்கு வெளிப்படுத்துறது 4.5 சொட்டு 240 சொட்டு ரத்தத்தை நீ வீண் பண்ணுற. பண்ணாதரான்னு தலையால் அடிச்சுக்கிறேன். கேட்க மாட்டேங்கிற நீ. நான் இதை சொல்லணுமா உனக்கு? உன் உடம்பை கூட உன்னால் பார்த்துக்க முடியல. நீ அங்கேருந்து நடந்து வரும்போது தள்ளாடி வர. மனசில் அந்த அளவு பயம் பதட்டம் வந்துருச்சு. ஏன்னா விந்த செலவு செய்கிற. 1 வருஷம் செலவு செய்கிற, 2 வருஷம் செலவு செய்கிற, 3 வருஷம் செலவு செய்ய. உன்னை யார் வேண்டாங்கிறா? நானா வேண்டான்னு சொல்கிறேன். செஞ்சுக்க, என்னமோ பண்ணிட்டு போ. ஆனால் எவ்வளோ பாதிக்குதுங்கிறது சொல்கிறேன். ஏன்டா மண்டையில் அறிவை ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க? மண்டையில் ஏற்றிக்கவே மாட்டேங்க இது அறிவை. தாத்தா சொல்கிறத உனக்காக தான் இவ்வளோ நேரம் கத்தி பேசிகிட்டு இருக்கிறேன், இவ்வளோ விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு சொட்டு விந்த வீண் பண்ணினா உன் வாழ்க்கை வீணுடா. மனித வாழ்க்கையில் நீ பிறந்து வளர்ந்து ஆளாகிட்டு வர்றது ஒரு சாதனை பண்ணணும் அப்படின்னா உனக்கு விந்து கட்டுப்பாடுன்னு உடம்புல சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா தான் வாழ்க்கையில் நீ ஒரு சாதனை பண்ண முடியும். தமிழ்நாட்டில் உன் பேர் 4 பேருக்கு தெரியக்கூடிய அளவுக்கு வரணும்னா விந்து கட்டுப்பாடு இருந்தால் தான் நீ வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். செலவு செய்யாதுன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக வந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பேர பசங்களையும் பார்த்தீங்கன்னாக்கா கை கால் அசரிக்க, ஞாபகத்தை குறைச்சல், தலைமயக்கம், தன்னைத்தானே நம்பக்கூடிய அளவு சத்துக்களில் எதில் எடுத்தாலும் ஒரு சந்தேக எண்ணங்களோடு வந்துட்டு இருக்கான். சந்தேகமாக வந்துட்டு இருக்கிற பசங்களை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒவ்வொரு பசங்களும் வரும்போது எத்தனை வயசு? 19லேருந்து 20, 22, 25 வயசுக்குள்ளே வர பசங்களை பார்த்தீங்கன்னா அட்டா உண்மையாலுமே எனக்கே மனசு தாங்க முடியல. அழுதுருவேன். சில நேரத்தில் நானே அழுதுருவேன். அந்த பசங்களை பார்த்தோன்னே படுபாவீங்களா, ஏன்டா தப்பு செஞ்சுட்டீங்க, ஏன்டா இப்படி பண்ணீங்கன்னா? தாத்தா ஹாஸ்டலில் படிக்கும்போது என் ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தான். தாத்தா ஹாஸ்டலில் படிக்கும்போது என் ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தான் தாத்தாங்கண்ணா. இன்னொருத்தனை கேட்டால் என் நண்பன் சொல்லி கொடுத்தான் தாத்தாங்கண்ணா. கெட்டு போகிறதுக்கு காரியங்களே கிடையாது. அதில் ஒரு சுகத்தை கண்டதுனால அந்த விந்தை வந்து வேஸ்டேஜ் பண்ணி ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை 4 முறை தப்பு செஞ்சுட்டு வராங்க. ஏன் நான் இவ்வளோ கடுமையாக பேசிகிட்டு இருக்கேன்னாக்க இப்போ 10-15 நாளுக்குள்ளே வந்த கேஸுங்களை பார்த்தீங்கன்னா, வியாதிஸ்தர்களை பார்த்தீங்கன்னா, சிகிச்சைக்கு வந்தவங்களை பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது நான் முன்னாடி நிகழ்ச்சியில் சொல்லியிருப்பேன், ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் சொல்லியிருப்பேன், இந்த பழக்கத்தை வந்து தப்பு செஞ்சுக்கிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு தூக்கத்தில் போகும், ஒன்றுக்குள்ளே போகும், மலத்தில் போகும்னு சொல்லியிருக்கேன். தூக்கத்தில் போகும், சிறுநீரில் போகும், மலத்தில் போகும்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி போச்சு அப்படின்னாக்க எப்போ போகும்? நீ 2 வருஷம் கைப்பழத்தில் செய்கிற, 4 வருஷம் கைப்பழத்தில் செய்கிற, 6 வருஷமாக கைப்பழத்தில் செஞ்சுட்டு வரும்போது உனக்கு இதில் தப்பு வந்துருச்சு. இனிமேல் ஐயோ கைப்பழத்திலே செய்யக்கூடாதா, இதெல்லாம் உடம்பு பாதிக்குது அப்படின்னு திருந்தலான்னு நீ மனசு வச்சு திருந்த போகிற. சாமி சத்தியமாக இனிமேல் கைப்பழத்தில் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துடுற. அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும்போது உனக்கு திடீர்னு என்ன பண்ணுது? தூக்கத்தில் போகுது, சிறுநீரில் போகுது, மலத்தில் போகும்போது என்ன ஆகும்? உன்னுடைய உடம்புல தானே அவ்வளோ சொட்டு 4.5 சொட்டு சக்தி வெளியாகுது. ஒரு பெண்ணுக்கிட்ட போய் நீ தொடர்பு வைக்கிற சக்தி தூக்கத்தில் போகுது, ஒன்றுக்குள்ளே போகுது, மலத்தில் போகுது. அந்த மாதிரி மலத்தில் போயிட்டு இருக்கும்போது தான் இன்றைக்கி அதிகபட்சமாக இந்த நிகழ்ச்சியை சொல்லணுங்கிற வருத்தத்தில் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி வர பசங்க பூரா பார்த்தீங்கன்னா 25 வயசு 27 வயசுக்குள்ளே வர பசங்க பூரா அதிகபட்சமாக பாதிக்கப்பட்டு வராங்க. அது எப்படி பாதிக்கப்பட்டு வராங்க? இந்த கழுத்துக்கு மேல் பகுதியும் இடுப்பினுடைய கீழ் குருத்தும் வலி வரும். இந்த கழுத்துக்கு மேல் பகுதியும் இடுப்பினுடைய கீழ் குருத்தும் வலி வரும். அந்த மாதிரி வலி வரும்போது பார்த்தீங்கன்னா காய் பகுதி ரெண்டும் எப்படி இருக்கும்னாக்க பந்து போல். ஏன்னா ஆண் குறி அப்படிங்கிறது உயிர்நிலை. ஆண் குறிங்கிறது உயிர்நிலை. அந்த உயிர்நிலையை படுபாவிங்க எவ்வளோ பாதுகாத்து வர வேண்டிய ஆண் குறியை அது ஏதோ ஒரு உணர்ச்சி தருது அப்படிங்கிறதுக்காக அந்த தப்பு செஞ்சு வாழ்க்கையை பாதிக்கும் போது பந்து போல் இருக்கிற 2 காய் பகுதியும் ஒன்றா இருக்கும். அப்படியே பார்க்கறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற காய் பகுதியை இவன் தப்பு செய்கிறான். 2 வருஷம் 4 வருஷம் நண்பன் சொன்னான், கேர்ள் ஃப்ரெண்டு சொன்னான், தப்பு செஞ்சு வரும்போது அது என்ன ஆகுது?
விந்த பூரா வீண் பண்ணிட்டான். சுரண்டி சுரண்டி எடுக்கிறான், சுரண்டி சுரண்டி. அந்த உணர்ச்சி வரலைன்னா கூட ஏதோ ஒரு படத்தை பார்த்து, ஆபாசமான படங்களை பார்த்து அந்த சக்தியை வீண் பண்ணி விரயம் பண்ணும்போது சுரண்டி சுரண்டி வந்துடுறான். அப்போ அந்த காய் பையில் சக்தி இல்லை அப்படிங்கும்போது என்னாவது, ஒன்று கீழே இறங்கிடுது, இது மேலேயே நின்றுட்டுருக்கு. அப்புறம் என்ன பண்ணும், இது கீழே இறங்கும், இது வந்து மேலே ஏறிக்கிட்டு இருக்கும். இது வந்து ஒவ்வொரு தமிழ்நாட்டில் உள்ள பேர பசங்களுக்கும் மகன் போன்ற வாலிபர்களுக்கும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற நிகழ்ச்சியை தான் நான் இதில் சொல்கிறேன்.